கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 6 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, தீபாவுக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்ருக்காங்க. அந்த ரெசார்ட்டில் உள்ள ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவர். தீபா கதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இல்லையே நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இல்லை மேடம், இந்த ரூமில் இருந்து தான் ஆர்டர் வந்தது அப்படின்னு ஃபுட்டை கையில் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அந்த கப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுட் இல்லை, ஒரு சீட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு நாளைக்கு உன் குடும்பத்தில் ஒருத்தரோட உயிர் போக போகுது அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் எல்லாரும் உட்காந்துருந்து கடற்கரை ஓரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஆடியோ பதம் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, ருசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு ஆனந்தி சொல்லிட்டு இருக்கா. நீ இருந்தேன்னு வையன், இது கேரளான்னு ஒரு நாடு பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து செஞ்சது அந்த முறைப்படி செஞ்சதுன்னு கழுத்தை அறுத்து எங்களை ருசிச்சு சாப்பிட விட்டுருக்க மாட்டேங்கிறத சொல்கிறான் ஆனந்த் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஆடியோ பார்த்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஃபாரின்லேருந்து அந்த முதலாளி பாஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரெசார்ட் பிடிச்சிருக்கா, இதை வாங்குறீங்களா என்னன்னு கேட்க சொன்னாங்க. என்ன ரிசல்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாட்டி கேட்டதுமே பசங்க 3 பேருமே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அபிராமி நீ என்ன சொல்கிற, பசங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு அபிராமி ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்பாங்க. அவங்க அபிராமி கிட்ட கேட்டதுமே அதானே நீ வந்து அபிராமி கிட்ட கேட்காம எதுவும் முடிவு பண்ண மாட்டேன்னு பாட்டி மனசில் நினைப்பாங்க. அதே மாதிரி அருண் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தி அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாட்டி நேற்று நான் குறை சொல்லும் போது மட்டும் என்ன திட்டினீங்க, இப்போ பார்த்தீங்களா நான் சொன்னபடி தானே நடக்குதுன்னு ஐஸ்வர்யாவும் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அபிராமி வாங்கிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் உடனே ஐஸ்வர்யா அருண் பேரில் தான் வாங்கணும்னு சொல்லிடுவாங்க. அருண் பேரில் மட்டும் எப்படி வாங்க முடியும், 3 பசங்க பேரில் தான் வாங்கணும்னு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. நாளை முதல்ல பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக் வந்து அண்ணன் பேர்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா என்ன சொல்லுவாங்கன்னா, மியூசிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போது கார்த்திக் அவர் பேரில் தானே ஆரம்பிச்சாரு, நாங்கள் எதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா, அதே மாதிரி ரெசார்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னது அருண் தானே, அப்போ அவர் பேரில் தானே வாங்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, நாளை முதல்ல பிரச்சனை வந்துடும், உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது, வாங்கினா 3 பேர் பேரில் தான் வாங்கணும், இல்லைனா வாங்க வேண்டாம் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. ஆடியோ பார்த்தா உடனே இது ஒரு நல்ல விஷயம், இந்த ரெசார்ட் வந்து இப்போ கிடைச்சிருக்க சான்ஸ், இதை விட்டுறாதீங்க, நீங்கள் அப்புறமா கூட டிஸ்கஸ் பண்ணி யார் பேரில் வாங்கலாம்னு முடிவு பண்ணுங்க, வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி உடனே சரி அதை ஒரு போட்டி வச்சு சூஸ் பண்ணிக்கலாமாங்கிறாங்க. இதுலேயும் போட்டியா, அதெல்லாம் நல்லா இருக்காதுமான்னு கார்த்திகோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் பாட்டிக்கும் அந்த ஆடியோ பதத்துக்கும் இடையில உள்ள காமெடியை காட்டிட்டு இருப்பாங்க. பாட்டின்னு ஆடியோ பதம் கூப்பிட, இப்போ மட்டும் ஒழுங்காக பேசு, நைட் ஆனால் உன் சேட்டையை காட்டு, அதை நான் தானே சமாளிக்கிறேன், நீயும் பாட்டின்னு கூப்பிட்டுனா அவ்வளோதான், நான் உன்னை தாத்தான்னு கூப்பிடுவேன் அப்படிலாம் வந்து பாட்டி சொல்லுவாங்க. அதுக்கு ஆடியோ பதம் நீங்கள் பாட்டி தானே அப்படிலாம் வந்து கேட்பாங்க. என்ன போட்டி வைக்கிறாங்கன்னா வந்து அந்த பீச் ஓரமாக வந்து போட்டில் போகணும், அங்கே ஒரு கயிறு கட்டியிருக்கு, அது வரைக்கும் போயிட்டு வரணும், யார் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அவங்க சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு வந்து சொல்லி போட்டியை வந்து சூஸ் பண்ணுறாங்க. மீனாட்சிக்கும் தீபாவுக்கும் இதில் இஷ்டமே இல்லை, வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா போட்டிக்கு நாங்கள் தயாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போட்டியில் வந்து யார் ஜெயிச்சாலும் அவங்க விருப்பப்படி தான் முடிவு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடிவுன்னு பேசி முடிக்கிறாங்க பாட்டி. கார்த்திக் உடனே நான் ஜெயிச்சா ஒரு கண்டிஷனு, இந்த ரெசார்ட்டை எங்கள் 3 பேர் பேரில் வாங்குறதுக்கு பதிலாக தீபா, மீனாட்சி, ஐஸ்வர்யா நீ 3 பேர் பேர்லையும் வாங்கணும், அதாவது லேடிஸ் 3 பேர் பேர்லையும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா உடனே அதே மாதிரி அருண் ஜெயிச்சா என் பேரில் தான் வாங்கணும்னு சொன்னால் அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்க, அதான் யார் ஜெயிச்சா அவங்க முடிவு தான் சொல்லியாச்சுல, சரி போட்டி நடத்தலாம் அப்படின்னு வந்து பாட்டி சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தல, ஒழுங்காக வந்து 3 பேர் பேரில் வாங்கியிருக்கலாம், இப்போ தீபா பேரில் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கார்த்திக் ஜெயிச்சு அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் இப்போவே ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, ஒழுங்காக ஜெயிச்சுட்டு வாங்க, தோத்துட்டு மட்டும் வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. கார்த்திக் கிட்ட போயிட்டு ஆடியோ பார்த்தோம், பாஸ் வாழ்த்துக்கள், நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்னுடைய நியூ பாஸ் நீங்களாக தான் இருக்க போறீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்லாம் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன். இதை கவனிக்கிற அருண் வந்து என்ன ரொம்ப ஓவராக அவருக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதாவது குறுக்கோழி சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயையோ அதெல்லாம் இல்லைங்கிறாங்க, ஆம்லேட்டில் வந்துட்டு வெங்காயம் போடுவாங்கங்கிறதே எனக்கு அவ்வளவா தெரியாது, அதை வச்சு நீங்கள் நான் எவ்வளோ வெகுலையும் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிலாம் ஆடியோ பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. 3 பேர் வந்து 3 போட்டில் போகிறாங்க. இதெல்லாம் தேவையான மீனாட்சி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பாங்க. சும்மா ஃபன்னுக்கு தான், யார் ஜெயிச்சாலும் ஓகே தான் அப்படின்னு மீனாட்சி ஹஸ்பண்ட் சொல்லிடுவாங்க. ஆனால் அருண் நீங்கள் தான் ஜெயிக்கணும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யா அனுப்பியிருப்பாங்க. கமான் அருண் நீங்கள் தான் வின் பண்ணணும், வாங்க வாங்கன்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, ஆனந்த் நீங்கள் தான் வரணும் வாங்க வாங்கன்னுட்டு மீனாட்சி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தீபா. கார்த்திக் கிளம்பும் போது கூட என்னங்க நான் தான் ஜெயிக்கணுமா அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தீபா கிட்ட கேட்க, அப்படிலாம் இல்லை, பார்த்து போய் ஜாலியாக போயிட்டு வாங்க, கவனமாக வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அபிராமி 3 பசங்களையுமே வந்து பார்த்து போயிட்டு வாங்க பொதுவாக தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. தீபா அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு ஆடியோ பார்த்தோம், என்ன மேடம் நீங்கள் வந்து போட்டியில் கலந்துக்கலையா, அவங்க 2 பேரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் அமைதியாகவே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் என்கரேஜ் பண்ணலையா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படியே கலகலன்னு பேசி வா, என்கரேஜ் பண்ணிட்டாலும் அப்படின்னு அபிராமி இந்த இடத்துலையும் மனசில் நினைப்பாங்க. நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே என்கரேஜ் பண்ணுறது அவருக்கு கேட்கும் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு ஆடியோ பார்த்தோம் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்க. அப்படியே அபிராமி முறைப்பாங்களா, ஐயோ என்னது இது, பாஸோட அம்மாவும் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, சம்திங் 2 பேருக்கு இடையில நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம அமைதியாகவே நின்றுவோம் அப்படின்னு ஆடியோ பாதம் மனசில் நினைக்கிறாங்க. கிளம்ப முன்னாடி கார்த்திகோட அப்பாவை பார்த்து அப்பா பாஸ்ன்னு கூப்பிட்டுருப்பாங்களா ஆடியோ பாதம், நீங்கள் தான் அப்பா பாஸ் யார் ஜெயிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் 3 பேரில் யார் ஜெயிச்சாலும் முதல்ல இவனோட சீட்டை கிழிச்சு அனுப்பணும்னு காமெடியாக சொல்லுவாங்க. ஐயோ அப்பா பாஸ் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க அப்படிலாம் வந்து ஆடியோ பாதை கேட்டிருப்பாங்க. போட்டி நடந்துட்டு இருக்கும்போது அபிராமி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, ஏதோ ஒரு வேகத்தில் சரின்னு சொல்லிட்டேன், திரும்ப கூப்பிட்டுலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் வேணாம், போட்டி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு கார்த்திகோட அப்பா
சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் தீபாவுக்கு கால் வரும். சிதம்பரம் தான் கால் பண்ணுவாங்க. இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு தனியாக பேசுறதுக்கு தள்ளி போவாங்க தீபா. இதோ இதான் சாக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாளா, இவெல்லாம் போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கு என்கரேஜ் பண்ண போகிறாளா அப்படின்னு அபிராமி மனசில் நினைப்பாங்க தீபாவை பார்த்து. தீபா ஃபோனை எடுத்ததுமே உனக்கு என்ன வேணும், எதுக்காண்டி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் வேணாமா, நான் ஏன் உன்னை டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்காண்டி கால் பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே போட்டிலாம் நல்லா நடந்துட்டு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க, கப்பல் போட்டி. அதை கேட்டதுமே தீபா ஷாக் ஆகிட்டு அது எப்படி போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது தான், ஆனால் இப்போ அதில் ஒருத்தவங்க உயிர் போக போதே, வீட்டுக்காரர் கூட ஒருத்தர் போகிறாரா, அவரை வந்து இப்போ திரும்பி உன்னை பார்த்து கை காட்ட சொல்கிறேன் பாரு, அவன் என்னுடைய ஆள் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. தீபா அதை நம்பியிருக்க மாட்டாங்க. வேணா உனக்கு கை காட்ட சொல்கிறேன்னு சொல்ல திரும்பி போட்டை பார்த்தா அந்த பர்சனும் வந்து கையை காட்டுவாங்க போட்டில் இருந்து தீபாவை பார்த்து. தீபா ஷாக் ஆகுறாங்க. இப்போ அவரோட உயிரை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு கேட்குறாங்க தீபா. என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ளே வந்துட்டு அவன் கையில் ஒரு கன்று கொடுத்துருக்கேன், கார்த்திகோட உயிரே போயிடும், என்ன பண்ண போகிற அப்படிலாம் வந்து மிரட்டுவாங்க. தீபா ஷாக்காக முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ப்ரொமோவே காலையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியே என்னுடைய கார் நிற்கி உன் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா நீ காரில் ஏறி சத்தம் இல்லாமல் வந்து பாடி கொடுத்துட்டு போ, எனக்கு அதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையை தொந்தரவு பண்ணவே மாட்டேன் அப்படிலாம் வந்து சிதம்பரம் சொல்லுவாங்க. தீபா எதுவும் சொல்லாமல் இருந்த மாதிரி ப்ரொமோவில் காட்டியிருப்பாங்க. எப்படி தீபா வந்து கார்த்திகை வந்து உயிரை காப்பாற்றி இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ப்ரொமோவில் காட்டியிருப்பாங்க. இது நாளைக்கான எபிசோடில் வரும். வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் ரொம்ப லோவாக போகுது, வியூஸே போகாமல் இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.